விஜய் டிவியின் நம்பர் 1 சீரியலில் ஒன்றாக ஒளிபரப்பாகி வந்த பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர்தான் ரோஷினி ஹரிப்பிரியன். இவருக்கு கடந்த 15 தேதி எந்தவிதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் மிகவும் எளிமையாக முறையில் திருமணம் நடந்து முடிந்துள்ள நிலையில் இது 10 வருட காதல் கதை என்பது இப்போதுதான் தெரியவந்துள்ளது. பாரதி கண்ணம்மா சீரியலில் கண்ணம்மா ரோலில் நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தவர்தான் ரோஷினி ஹரிப்பிரியன். இல்லத்தரசிகளுக்கு பிடித்தமான இந்த சீரியலில் நடித்து வந்த ரோஷினி சீரியலில் இருந்த பாதியில் வெளியேறினார். இதையடுத்து விஜய் டிவியில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விதவிதமாக சமைத்து அசத்தினார். பின் சினிமாவில் என்ட்ரியான ரோஷினி சூரி நடித்த கருடன் படத்தல் அங்கையழ்கண்ணி என்ற ரோலில் நடித்தார். அதன்பின் காளி வெங்கட் நடித்த மெட்ராஸ் மேட்டினி என்ற படத்திலும், விஜய் சேதுபதி நித்யா மேனன் நடித்த தலைவன் தலைவி படத்தில் விஜய் சேதுபதியின் தங்கையாக நடித்திருந்தார். இந்நிலையில் திடீரென நடிகை ரோஷினி ஹரிப்பிரியனுக்கு நெருங்கி குடும்பத்தினர் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் திருமணம் நடந்து முடிந்தது. இந்த திருமணத்தில் பாரதி கண்ணம்மா சீரியலில் நடித்த அருண், ஃபரீனா, காவியா அருண்மொழி, கண்மணி மனோகரன் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தி உள்ளனர். இணையத்தில் டிரெண்டாகி வரும் இந்த போட்டோவை பார்த்த ரசிகர்கள் பலர் மாப்பிள்ளை சுந்தரமூர்த்தி யார் என அலறி ஆராய்ந்தபோது தான் அவர் இசையமைப்பாளர் என்பது தெரியவந்துள்ளது. இவர் 2 வயதில் இருந்தே முறைப்படி இசையை கற்றுள்ளார். அதோடு மட்டுமில்லாமல் கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நாளை இயக்குனர் நிகழ்ச்சிக்கும் இசையமைத்துள்ளார். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட குறும்படங்களுக்கும் இசையமைத்து இருக்கும் இவர் நயன்தாரா நடித்த ஐரா திரைப்படத்திற்கு முதலாக இசையமைத்து சினிமாவில் என்ட்ரி கொடுத்துள்ளார். இவர் இசையமைத்த முதல் படத்தில் வரும் மேகதூதம் பாட வேண்டும் மேனி மீது சாரல் வேண்டும் என்கிற பாடல் ரசிகர்களுக்கு பிடித்தமான பாடலாக உள்ளது. இதைத் தொடர்ந்து 8 தோட்டாக்கள், GV1, GV2, பெருசு, ரங்கோலி, பொம்மை நாயகி போன்ற திரைப்படத்திற்கு இவர் இசையமைத்துள்ளார். இப்படி 2 பேருமே பிரபலமாக இருக்கும் போதும் எந்தவிதமான ஆடம்பரமும் இல்லாமல் இவர்களுடைய திருமணம் மிகவும் எளிமையாக நெருங்கிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் முன்னிலையில்தான் நடந்திருக்கு. இதனால் இது அரேஞ்ச் மேரேஜா? அதனால் தான் இவ்ளோ எளிமையா நடந்திருக்கு என நாம நினைத்தபோதுதான் 2016ஆம் ஆண்டு சுந்தரமூர்த்தி தனது இன்ஸ்டாகிராமில் ரோஷினியின் போட்டோவை போட்டு ஒரு பதிவை போட்டு இருக்காரு. அந்த போட்டோவுக்கு ரோஷினியும் லைக் போட்டு இருக்காங்க. அந்த விஷயம் இப்போதுதான் தெரியவந்துள்ளது. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல் இவங்க 2 பேரும் காதலை வெளியில சொல்லாமல் ரகசியமாக லவ் பண்ணி கடைசியில் இப்போ திருமண வாழ்க்கையில் இணைந்து இருக்கிறார்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனா முதலீடு நினைச்சு கவலையா இருக்கா? கவலை விடுங்க. RRR ட்ரேடிங் கம்பெனி இப்போ உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25லேருந்து 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்க. தொடர்புக்கு 8015983336. RRR ட்ரேடிங் கம்பெனி, உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.